ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. காந்தாரா 2 படத்தில் நடித்த சில நடிகர்கள் அடுத்தடுத்து உயிரிழக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி படத்தில் நடித்த நடிகர்கள் அடுத்தடுத்து மரணிப்பதற்கு காரணம் என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். கன்னட சினிமாவில் பேன் இந்தியா அளவில் வெற்றி பெற்று சாதனை படைத்த திரைப்படம் காந்தாரா. உரிமை குரலை எழுப்பும் ஓ என்ற குலசாமியின் உருமல் படம் முழுக்க நம்மை மிரள வைக்கும். தற்போது அப்படத்தின் 2ஆம் பாகமான காந்தாரா 2 உருவாகி வருகிறது. இந்த நிலையில் காந்தாரா 2வில் நடித்த 3வது நடிகர் ஒருவர் உயிரிழந்திருப்பது அப்படக்குழுவை அச்சத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தியுள்ளது. கேரளாவின் திரிசூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நடிகர் விஜு வி.கே. மலையாள சினிமாவில் நகைச்சுவை நடிகராகவும் மிமிக்ரி கலைஞராகவும் இருந்தவர். இவர் காந்தாரா திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த நிலையில் காந்தாரா 2 படப்பிடிப்பிற்காக ஆகும்பே அருகே உள்ள ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்த விஜுவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் வழியிலேயே விஜு உயிரிழந்தார். இந்த சம்பவம் காந்தாரா படக்குழுவை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு முன் கடந்த மே 12ஆம் தேதி காந்தாரா படத்தில் நடித்த மற்றொரு நகைச்சுவை நடிகரான ராகேஷ் பூஜாரியும் இதே போன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். படப்பிடிப்பிலிருந்து விடுமுறை எடுத்து நண்பரின் திருமணத்திற்கு சென்ற அவர் நடனமாடிக்கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நடிகர் ராகேஷ் தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் மாநிலம் முழுவதும் மிகவும் பிரபலமானவர். அவரின் மரணச் செய்தி படக்குழுவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதேபோல் கடந்த மே மாதம் 6ஆம் தேதி காந்தாரா படக்குழுவில் பணிபுரிந்த கபில் படப்பிடிப்பு இடைவேளையின் போது உடுப்பி மாவட்டம் கொல்லூர் அருகே உள்ள சௌபர்ணிகா நதியில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்றார். அப்போது கபில் திடீரென நீரில் மூழ்கியதை பார்த்த அவரது நண்பர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தனர். பின்னர் தீயணைப்பு துறையினர் மற்றும் நீச்சல் வீரர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் 3 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு கபிலின் உடலை மீட்டனர். இப்படி ஏற்கனவே குறைந்த இடைவெளியில் 2 மரணங்கள் நிகழ்ந்ததே படக்குழுவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்த நிலையில் தற்போது 3வதாக நடிகர் விஜுவின் மரணச் செய்தி படக்குழுவினருக்கு பேரடியாக அமைந்துள்ளது. காந்தாரா 2 வரும் அக்டோபர் 2ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ரிஷப் ஷெட்டி நடித்து இயக்கியுள்ள இந்த படத்தில் அவருடன் வேறு யாரெல்லாம் நடிக்கிறார்கள் என்பது குறித்த எந்த தகவலையும் படக்குழு இதுவரை வெளியிடவில்லை. நிஜத்தில் காந்தாரா படம் மட்டுமல்ல, அப்படத்தில் நடித்த நடிகர்களின் அடுத்தடுத்த மரணமும் அனைவரையும் நடுநடுங்க வைத்துள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.